ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பேச்சு என்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லவ்வர்ஸ் காட்டுக்குள்ள சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க குளிர் காயறதுக்காக விறக வெட்ட போகும்போது ஒரு மரத்தில் அடிச்சிருந்த ஆணியை பிடுங்கிருந்தாங்க. அதனால அந்த மரத்துல இருந்து ஒரு ஆன்மா வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரையும் சாகடிச்சிருது. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பாலசரவணனும் காட்டுக்குள்ள வழிகாட்டுறதுக்காக போறாரு. இவங்க எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள போகும்போது பாலசரவணன் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நிறைய கண்டிஷன் போடுறாரு. பட் அதை எதையுமே கண்டுக்காம எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்றாங்க. இப்படி ஒரு கட்டத்துல அந்த காட்டுக்குள்ள தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அவங்க அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய அமானுஷ சம்பவங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த அமானுஷ சம்பவங்கள் நடக்க என்ன காரணம், அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பேய் யாரு, அதோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, கடைசியா அந்த காட்டுக்குள்ள போனவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ராமச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல காயத்ரி சங்கர், பாலசரவணன், பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், இந்த படம் மற்ற பேய் படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான பேய் படமா இருக்கிறதுனால படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஹாரர் சீன்ஸ்லாம் நம்மள ஓரளவு பயமுறுத்துற அளவுக்கு இருக்கு. பாலசரவணன் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்துல அந்த பேச்சுங்கிற பேய்க்கான பிளாஷ்பேக் ஸ்டோரியும் அந்த பேய் கொலை பண்றதுக்கான காரணமும் இம்பேக்ட்ஃபுல்லா இருக்கு. மற்ற பேய் படத்துல தலையை விரிச்சு போட்டு வெள்ளையாவோ அல்லது கருப்பாவோ ஒரு உருவத்தை காட்டி அதுதான் பேய்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல பேச்சுங்கிற ஒரு வயசான பாட்டியை காட்டினது சூப்பரா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல உள்ள ட்விஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அந்த காட்டு பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போனவங்க தப்பிப்பாங்களா இல்லையாங்கிற த்ரில்லிங் சீன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல அந்த காட்டுக்குள்ள போனவங்க தப்பிப்பாங்களா இல்லையாங்கிற த்ரில்லிங் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தப்பிச்சா என்ன தப்பிக்கலன்னா என்ன அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இருக்கு. படத்துல உள்ள கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.